இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறே நீர் நீச்சில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது AJJ சந்திரா. இவ்வாறு நேராக கலந்து சிக்கிருக்கின்றார் இந்தியாவிலிருந்து கலாநிதி சாக்ஸபோன் சக்கரவர்த்தி கலை மாமணி டாக்டர் மாணிக் ஜெயக்குமார் அவர்கள். அவர்களே கலை மாமணி சாக்ஸபோன் சக்கரவர்த்தி மாணிக் அவர்கள் இப்பொழுது தொழில்நுட்ப உதவியோடு இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் வானொலியில். வணக்கம் கலாநிதி ஜெயக்குமார் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? ஐயா இருக்கேன் ஐயா, நலமாக இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நலமுடன் இருக்கணும். நலமாக இருக்கின்றோம் ஐயா. அதாவது நேர்களே, இன்று நாங்கள் இந்தியாவிலிருந்து சேலத்தை சேர்ந்த கலாநிதி மாணிக் ஜெயக்குமார் அவர்கள் இந்தியாவில் சாக்ஸபோன் கலைஞர் என்று சொல்வதற்கு அப்பால ஒரு கலைமாமணி பட்டத்தோடு தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை நேரடியாக வாசித்துக் கொண்டிருப்பவர். சொல்லுங்களேன் ஐயா, நீங்கள் முதலில் இந்த வாத்தியத்தை தான் கற்றுக்கொண்டீர்களா அல்லது வேறு ஏதாவது வாத்தியத்தை கற்றுக்கொண்டதும் பின்னர் இதற்கு வந்தீர்களா சாக்ஸபோனுக்கு? இல்ல ஐயா, முதலாக அப்பா கிளாரினட் வித்வான் திருச்சாங்கோடு S.M. மாணிக்கம், அவர் வந்து ஸ்ரீங்கேரி ஆஸ்தான வித்வானா இருந்தவர். அவங்க கிட்ட கொஞ்சம் கிளாரினட் வந்து கொஞ்ச நாள் தான் படித்தேன். அப்புறம் ஸ்கூல் டேஸ்ல, அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு முதல்ல சாக்ஸபோன் தான் நான் கையில் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் முழுமையா எடுத்தது வந்து சாக்ஸபோன் இசைக்கருவி. சரி, அதுதான் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குரு வந்து யாரை சொல்லுவீர்கள்? சாக்ஸபோன் குரு வந்து யாரிடம் இதை கற்றுக்கொண்டீர்கள்? என்னுடைய ஆரம்ப குருநாதர் வந்து வாய்ப்பாட்டு பேசிக் கத்துக்கிட்டேன், நாமக்கல் திரு ஆர் சுந்தரம் ஐயா அவர்கள். சாக்ஸபோன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இங்க பேசிக் முடிச்சுட்டு சாக்ஸபோனுக்காக குருகுலமா திருவாளர் புத்தூர் PK கணேஷ் ஐயா அவங்க கிட்ட குருகுலமா இருந்து சாக்ஸபோன் இசை பயின்றாங்க. ஆமாம், நல்ல ஒரு விடயம். இப்ப எல்லோரும் குறிப்பாக சொல்வார்களை மிருதங்கம் அல்லது கீழத்தைய வாத்தியங்களை கற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு ஏன் இந்த சாக்ஸபோனை பழக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? இது வந்து நம்ம இசைத்துறைக்கு வந்திருக்கோம். சிறிய வயதுல இருந்தே அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணியிருக்கேன். அதாவது சுடிப்பட்டி, ஹார்மோனி பெட்டி போடுறது, தாளம் போடுறது, இப்படி ஸ்கூல் டேஸ்லயே வந்து அப்பா கூட போய் கச்சேரிக்கெல்லாம் நிறைய போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த கருவி வந்து சில பேண்டு இசைக்கருவிகளை கேட்கும்போது என்னை ஈர்த்துச்சு இந்த கருவியினுடைய சப்தம். எங்க அப்பாவோட டீம்ல வந்து சில கலைஞர்கள்ல வந்து பேண்டு இசைக்கருவிகளை வாசிப்பாங்க. அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இதுல ஒரு மிகையான ஆர்வம் ஏற்பட்டது. அதை காட்டிலும் அடுத்து ஏதாவது நம்ம புதுமையா நம்ம வந்து ஒரு முயற்சியை செய்யணும், ஒரு புதுமையான கருவியை அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் இந்த கருவியை தேர்வு செய்தேன். நிச்சயமாக அருமை, அருமையிலும் அருமை ஐயா. பல பாடல்களை கேட்க இருக்கிறோம் நேர்களே. மாணிக் ஜெயக்குமார் அவர்கள் வாசிக்க இருக்கின்றார். மற்றது இன்னொரு கேள்வி வருகின்றது. இப்ப இந்த சாக்ஸபோனுக்கு அப்பால நீங்களுடைய குரல், நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் நீங்கள் வாய்ப்பாட்டோடு படித்ததாக. நேர்களுக்காக ஒரு பாடலை பாடி ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? ஒரு அருமையான பாடலை பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போமா? பாடுங்கள். ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜெபியனாவே. ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜெபியனாவே. ஓம் சரவண பவ என்னும்
திருமந்திரம் தனை சதா ஜெபியன் நாவே. அருமை ஐயா. அருமை, அருமை. உங்களுடைய குரல் வளம் உங்களுடைய திறமையை பறைசாற்றுகிறது ஐயா. அதே வேளைகளில் நாங்கள் பார்க்கின்றோம், உங்களுடைய நிகழ்ச்சிகள் சில முகநூல்களில் நேரடியாக வருகின்றது. பல நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்பொழுது இந்தியாவிலிருந்து படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு கேள்வி வருகின்றது. இப்ப இந்த நிகழ்ச்சிகள் இந்த கோவிட் காலப்பகுதியில் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆன்லைனில், அதாவது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதா? அல்லது என்ன செய்தீர்கள் ஐயா அந்த காலகட்ட தொற்று காலத்தில்? மிக கடுமையான கொடுமையான காலகட்டம் இது வந்து மனித குலத்திற்கே. இதுவரை கண்டிராத ஒரு வித்தியாசமான ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே. அப்போ வந்து எல்லா துறையுமே எல்லாருமே உலக மக்கள் அனைவருக்கும் கஷ்டம். இல்ல குறிப்பாக வந்து கலைத்துறை ரொம்பவே அடி வாங்குச்சு. அது என்ன மாதிரி கலைஞர்கள் ரொம்பவே சிரமப்பட்டோம். எல்லாருமே எல்லா தரப்பட்டவங்களும் கீழ இருந்து மேல வரைக்கும் அத்துணை நிலையில இருக்கக்கூடிய கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு மாபெரும் ஒரு குறைபாடு தான். பெரிய ஒரு அப்ப இப்ப இப்ப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஆன்லைன்ல கற்பிக்கிறீங்களா மாணவர்களுக்கு? அல்லது உங்களிடமிருந்து யாராவது சாக்ஸோஃபோன் கற்றுக்கொள்கிறார்களா? அல்லது என்ன மாதிரியான பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள் ஐயா? ஐயா, நான் வந்து இந்த ஆண்டு எனக்கு வந்து ஜே.கே. கலைமன்றம் அப்படிங்கிற ஒரு இசை பள்ளி நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஆண்டு வந்து எனக்கு 25ஆம் வெள்ளி விழா ஆண்டு. 16/7/98ல வகுப்பு இசை வகுப்பு ஆரம்பித்தேன். என்கிட்ட நான் வந்து இசை ஆசிரியராக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வந்து போயிருக்காங்க. என்னுடைய நிறுவனம் இங்க நாமக்கல் மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுல ஜே.கே. கலைமன்றம் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறேன். 25 ஆண்டுகளாக. நல்ல விடயம் ஐயா. 25 ஆண்டுகள். நிறைய இதுல வந்து வாய்ப்பாட்டு, சாக்ஸோஃபோன், கீபோர்டு, ட்ரம்ஸ், வீணை இப்படி நிறைய மாணவர்கள் இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க முகநூல்ல பார்த்திருப்பீங்க. என்னுடைய இதுல பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய கச்சேரிகள் லைவா இப்ப இந்த மார்கழியில கூட தொடர்ந்து 4 நாட்களாக என்னுடைய மாணவர்கள் இசை கச்சேரி, முழுமையான இசை கச்சேரிகள், முழுமையான பக்கவாத்தியங்களோடு இசை கச்சேரிகள் நடத்தியதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இன்னும் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை மாணவர்கள் வழங்குள்ளார்கள். சரி, நல்ல ஒரு விஷயம் ஐயா. நீங்கள் என்னென்ன கருவிகளை வாசிப்பீர்கள்? சாக்ஸோஃபோன்ல ஒரு கலை கண்டவர் சக்கரவர்த்தி. என்னென்ன கருவிகளை உங்களால் மீட்ட முடியும் என்று சொல்லுங்கள் நேயர்களுக்காக. நான் வந்து பேசிக்கா வாய்ப்பாட்டு படிச்சது. அது கொஞ்ச காலம் தான். அப்புறம் என்ன நான் நிறைய நானாக என்னை வந்து தயார் செய்து கொண்டேன் வாய்ப்பாட்டுல. அதன் பிறகு நான் வந்து எம்ஏ மியூசிக் படிச்சேன் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அதன் பிறகு வந்து நிறைய நானே பயிற்சிகள் நிறைய கேட்டு நிறைய பெரிய ஜாம்பான்களுடைய இசைகளை கேட்டு நானாக என்னை வளப்படுத்தி கொண்டேன். வாய்ப்பாட்டு என்னால் சுத்தமாக பாட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிறைய எனக்கு சாக்ஸோஃபோனை போல வாய்ப்பாட்டிலும் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய குரலுக்கு. அதே போல கீபோர்டு வாசிப்பேன் ஐயா. ஹார்மோனியம் தான் நான் முதலில் ஆரம்பித்தது, வகுப்பு ஆரம்பித்த பொழுது. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப கீபோர்டு இசையை கற்றுக்கொண்டு நானாக கற்றுக்கொண்டு அதையும் சொல்லிக்கொண்டு கர்நாடிக் பேசிக்ல எல்லா மாணவர்களும் கீர்த்தனைகள், சினிமா பாடல்கள் எல்லாமே வந்து இப்ப சொல்லிக் கொடுத்துக்கிட்டு. நல்லது. இல்லாம ட்ரம்ஸ் கொஞ்சம் வாசிப்பேன், வீணையும் கொஞ்சம் வாசிப்பேன். அதெல்லாம் அவ்வளவாக பாண்டித்யம் இல்ல, ஓரளவு வாசிப்பேன். ஒரு கலைஞர் என்ற வகையிலே எல்லா வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். நேயர்களுக்காக நாங்கள் ஒரு சாக்ஸோஃபோன் கலைஞரை வைத்துக்கொண்டு அவரை வாசிக்க விடவில்லைன்னா கஷ்டம். நேயர்களுக்காக என்னத்தை வாசிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சரணம் இல்ல ஒரு பல்லவியை வாசிக்கலாம் ஐயா. நமக்கு முழு முதல் கடவுள் விநாயகப் பெருமான். எனக்கு ரொம்ப பாட்டு அப்படின்னா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா தான் ஒழிப்பார் ஃபர்ஸ்ட். அவங்க பாடலை கேட்டுதான் நிறைய ஞானம் வந்தது, வாய்ப்பாட்டு ஞானம். அதனால அவங்க பாடிய பாடல் விநாயகப் பெருமானுக்காக. விநாயகனே வினை தீர்ப்பவனே தாருங்கள் ஐயா.
ஆம்னியர்களே, கலைமாமணி ஜெயக்குமார் அவர்கள் செக்ஸபோன் வாசிக்க இருக்கிறார். கேட்போம். அருமேலும் அருமையா விநாயகனே என்று ஆரம்பித்திருக்கின்றார். இப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் எப்படி ஐயா பண்ணுவீங்க? இந்த செக்ஸபோனுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் போகின்ற பொழுது காலையில் எழுந்து செய்வீர்களா, அல்லது எப்படியான பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள்? இந்த கருவியை பற்றி சொல்லலாமா? சொல்லுங்கள் ஐயா. எனக்கு தெரிந்த வரை இது 1832 வெஸ்ட் ஜெர்மன்ல அடால்ஃப் சாக்ஸ் SAX அவரு கண்டுபிடித்த ஒரு அற்புத வாத்தியம் வெஸ்ட் ஜெர்மன். அவருடைய பெயராலே இது சாக்ஸோபோன் அப்படின்னு ஆயிடுச்சு இதனுடைய பெயர். இந்த கருவி ஆரம்பத்துல ஜாஸ்ல பேண்ட்ல வெளிநாடுகள்ல வாசிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஃபீல்ட்ல வந்து இந்தியா வந்து கொண்டு வராங்க. இந்திய இசைக்கருவிகளோட சேர்த்தும் வாசிக்கிறாங்க. பேண்ட் இசைக்கருவிகள் வந்து மும்பைக்கு முதலாக வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து மைசூர் சமஸ்தானத்துல அப்பவுமே மிகப்பெரிய மியூசிக் கேலரி இருக்கும். அங்க நிறைய எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இசைக்கருவிகளும் பெரும்பாலும் அங்க இருக்கிறதாக நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். இப்ப இன்னும் நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். மைசூர் மகாராஜா அவர்கள் அப்போது இருந்தவங்க வந்து அங்க ஒரு வேர்ல்டு மியூசிக் ஃபெஸ்டிவல் போயிருக்காங்க மும்பைக்கு. அப்போ வந்து இந்த வித்தியாசமான ஒரு கருவி வந்து அவங்க தென்னிந்தியாவுக்கு அவங்க அரண்மனையில அறிமுகப்படுத்துறாங்க. இது 100 ஆண்டுகள் இருக்கலாம், 70-80 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு இந்த கருவி வந்து புத்தூர், மங்களூர் மாவட்டம் கர்நாடகாவிலே புத்தூர் ஊர்ல வெங்கடப்ப டோகரா என்ற பெரியவங்க இந்த இசைக்கருவியை வந்து நம்மளுடைய பாரம்பரிய இசை கர்நாடக சங்கீதத்துல இதை புகுத்தி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு சமகாலத்துல தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் சில கலைஞர்கள் பேண்ட் இசைக்கருவிகள் வந்து இதை கர்நாடக சங்கீதத்தில் நம்மளுடைய சாஸ்திரிய சங்கீதத்தில் இதை புகுத்தி வாசித்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய பேருக்கு எனக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி இந்த வந்து கருவியை வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கடினமான ஒரு அற்புதமான வாத்தியம். சவுண்டு ரொம்ப மிக கடினமான பலமான சவுண்டு. இது வந்து அசுர கருவி வாத்தியங்கள்னு சொல்லுவோம். நாதசுரம், கிளாரினட், அதுல சாக்ஸோபோன் வந்துருச்சு. ரொம்ப காற்று கருவிகள ரொம்ப பெரிய சத்தம் உள்ள கருவி அசுரவாதிய கருவின்னு நம்ம சொல்றோம். இத பயிற்சி பண்றது ரொம்ப கடினம். ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப வாய் வலிக்கும், வயிறு வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வாச்சு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இதை நாங்கள் வந்து கையகப்படுத்திருக்கோம். நமக்கு வந்து அது லாபம் அதை செஞ்சிருக்கோம். இது ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்தியாவில தயாரிக்கப்பட்ட இசைக்கருவி இதே சாக்ஸோபோன் வச்சிருந்தோம். இப்ப இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து ஈஸியா கிடைக்குது. இப்ப வெளிநாட்டு சாக்ஸோபோன் இந்த இசைக்கருவி இப்ப நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அருமை. இன்னொரு சினிமா பாடல் ஒண்ணு தாருங்களேன் ஐயா நேயர்களுக்காக. சினிமா பாடல்? ஆமா, பல பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். தாருங்கள் ஐயா தொடர்ச்சியாக. சினிமா பாடல் இருந்தாலே எல்லாருக்கும் பேசி வருவோம். ஆமா, தாருங்கள் ஐயா.
அருமை, அருமை. கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறது ஐயா, இந்த இடைக்கால பாடல்கள். இப்பொழுது நம் அந்த பாடலுங்க இளையராஜா. ஆமா, 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 ஆமா. சரி. நீங்கள் இளையராஜா அவருடைய இசையில ஒரு பாடலை தந்தீர்கள். ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய இசையில ஏதோ ஒரு பாடலை தாருங்களேன் ஐயா. என்ன பாடலை உங்களுக்கு கூட பிடிச்சது? நான் நினைக்கிறேன் டூயட் திரைப்படத்தில் கூடுதலாக செக்ஸோஃபோன் பாய்ப்பித்திருப்பதாக அறிகின்றோம். எல்லோருக்கும் தெரியும். அது அஞ்சலி எல்லாருக்கும் அஞ்சலியோடு பாடல் கேட்டிருக்காங்க இல்லையா? கொஞ்சம் அ அடுத்து வந்த பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் ஐயா கேட்டிருக்கீங்க. ம். வந்து நிறைய சாக்ஸோஃபோன் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய சினிமா இசையில வந்து நிறைய ஆல்பம்ஸ்ல ஆமா, சாக்ஸோஃபோனுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. ஆமா. அவங்களால வந்து அ அ எல்லாருக்கும் எல்லா ஜனரஞ்சமா பட்டி தொட்டியெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட அறிமுகப்படுத்த வச்ச அந்த டூயட்ங்கிற அந்த படத்துல அ ம க ம மேதை சக்கரவர்த்தி கதிரி கோபால் ஐயா அவர்கள் வாசிச்ச இளைய ஏ.ஆர். ரகுமான் ஐயா அவருடைய இசையில, ம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தை அந்த இசைக்கருவி கொடுத்தது. கொடுத்திருக்கு. 94 என்னன்னு நெனைக்கிறேன். ஆமா, 94, ஆமா. 5 ம். அது அனைவரும் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு சாங் வாசிப்போம் இங்க. வாசிப்போம். ஏ.ஆர். தாருங்கள். ம். இசையில. தாருங்கள். அருமையிலும் ஐயா, அருமையிலும் அருமை. சந்தோஷமா இருக்கிறது. ஏ.ஆர். ரஹ்மானுடைய முதலாவது திரைப்படம் ரோஜா திரைப்படத்திலிருந்து காதல் ரோஜாவே என்ற பாடல். இந்த பாடலை யாரும் மறக்க முடியாது. அருமையாக இருந்தது. பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி, நன்றி. நிச்சயமாக. ஆம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் கலாநிதி ஜெயக்குமாரோடன் பேச இருக்கின்றோம். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தால் கூட கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று உங்கள் விருப்பத்தை அல்லது தெரிவை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னி மாநகரிலிருந்து பிரதி திங்கட்கிழமைகள் இரவு 9:30 வானொலிகள் எடுத்து வரப்படுகிறது. அதே வேளைகளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முகநூல் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் சமகாலத்தில் அதே வேளையில் ஏடிபிசி பிரத்யேக வானொலி ஊடாகவும் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும் நேயர்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப இன்னொரு சவால் ஒன்று வருகின்றது என்னென்றால், இப்ப உங்களுடன் படிக்கின்ற மாணவர்கள் இந்த செக்ஸோஃபோனை அவர்கள் எப்படி கொண்டு போகின்றார்கள்? அதாவது ஒரு என்ன சொல்வது, ஒரு நிகழ்ச்சியில் வாசிக்கக்கூடிய பக்குவத்துக்கு வருகிறார்களா? அல்லது வகுப்பு என்ன சொல்வது, காலேஜ்ல படிக்கிறது போல படிச்சுட்டு போய் வாத்தியத்தை வீட்ட வச்சுட்டு வரியணுமா? என்ன செய்யணும் ஐயா? ஐயா, இதுல நீங்க சொன்னது போல 2 வகையுமே இருக்கு. ம். காலேஜ்ல படிச்சுட்டு ஒரு ஹாபிக்காக
எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த ஸ்கூலு, காலேஜ்ல இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. ம், ம். யுஎஸ்ல இருந்து கூட விடுப்புக்காக, கோடை விடுப்புக்காக வந்த ஒரு 2 மாணவர்கள் கூட சில காலம் வந்து கத்துக்கிட்டாங்க. வெஸ்டர்ன்ல இருந்தாங்க. அவங்க கர்நாடிக் பேசிக்ல கொஞ்சம் ம், கத்துக்கணும்னு கிளாஸ் வந்திருக்காங்க. ம். என்னுடைய புரொஃபஷனலா அத தொழிலா அடிப்படையா வச்சுக்கிட்டு நிறைய மாணவர்கள் வந்து கத்துக்கிட்டாங்க. அதுல இப்போ 2, 3 பேர் நல்லா வாசிச்சுட்டு இருக்காங்க. வாசிக்கிறாங்க. ஆமா. நல்ல விஷயம், தமிழ்நாட்டுடைய பல பகுதிகள்ல. நல்ல விஷயம். நீங்கள் வேறு நாடுகளுக்கு அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு, அதாவது ஆஸ்திரேலியா அல்லது வேறு நாடுகளுக்கு கச்சேரிகள் வாசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது இன்னும் இதை பார்த்த பின்னர் தான் மக்கள் அழைப்பார்களா? அல்லது வேறு ஏதாவது நாட்டுக்கு போய் வாசித்திருக்கிறீர்களா ஐயா? நீங்கள் அழைப்பதற்கு உண்டான சீட்டு புகை சீட்டாவே இதை வைத்துக் கொள்ளலாமே. நிச்சயமாக, கண்டிப்பா நிச்சயமாக. அருமை. உங்களுடைய நாட்டிலிருந்து கண்டிப்பா அழைப்பீர்கள் என்று மிகவும் நம்புகிறேன். நான் வந்து நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்காவில 2, 3 முறை சென்று கச்சேரி செய்துள்ளேன். செய்திருக்கிறீங்களா? மலேசியாவுல உலக தமிழ் மாநாடு 9வது உலக தமிழ் மாநாடு நடந்தது. ஆம், 2015ஆம் ஆண்டு ஜனவரி ஆம். 30 அ, வாக்குல. ம். அப்ப ஜனவரி 30, 2015 அங்க உள்ள மலாய் யூனிவர்சிட்டி ஹால்ல என்னுடைய கச்சேரி நடைபெற்றது. கச்சேரி நடைபெற்றது. ம், அதுக்காக நான் மலேசியா சென்றிருந்தபோது, இந்திய கலை கலாச்சார விழாவுல வாச்சேன். ம், ஆம் அங்க பக்கத்துல கோயில்ல, அப்ப ம், ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். அங்க ம், ஒரு நாள் கச்சேரி. இப்படியா ஒரு ஸ்கூல்ல மிகப்பெரிய விகாஸ் இன்டர்நேஷனல் என்ற ஒரு புகழ் ம். வாய்ந்த கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல ஒரு நாள் ஒரு 2ஆக அங்க ஒரு 4, 5 நிகழ்ச்சிகள் வச்சேன். இந்த மாரி வாசிக்கிறீங்க. நல்லது. மலேசியா நாடு. வாசிக்கிறீங்க. ம். சரி. ஆமா. இப்பொழுது நாங்கள் விநாயகரை பற்றி பார்த்தோம், ஏ.ஆர். ரஹ்மானை பார்த்தோம், இளையராஜாவுடைய பாடலை பார்த்தோம். ஒரு பழைய பாடல் ஒன்றை வாசித்தால் எப்படி இது இருக்கும்? மனதில் மறக்காத பழைய பாடல்கள். இந்த நிகழ்ச்சியை பலர் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், கேட்டுக் கொண்டிருப்பார்கள். பழைய பாடல் ரசிகர்கள் இருப்பார்கள். ஏ.எம். ராஜா அல்லது எம்.எஸ்.வி அவருடைய இசையில் கேட்டவர்கள். ஏதாவது ஒரு பழைய பாடலை நேயர்களுக்காக வாசிக்க முடியுமா ஐயா? கண்டிப்பா வாசிக்கிறேங்கய்யா. ம். 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 பாட்டு பாடவா என்ற அருமையான பாடல் என்றும் மனதில் மறக்க முடியாத ஒரு பாடல். இப்ப இன்னொரு கேள்வி வருகின்றது. இப்ப நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் ஐயா, இந்த மூச்சு பிடிச்சு வாசிக்க வேண்டும் இந்த சாக்ஸோஃபோன் கலையில். நாதஸ்வரம் வாசிப்பவர்களுக்கும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். எவ்வளவு நேரம் உங்களால் வாசிக்க முடியும்? ஒரு கச்சேரி என்று போகின்ற பொழுது சாக்ஸோஃபோனை தனியா வாசிப்பதென்றால், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வாசிக்க முடியுமா? அல்லது இடைவெளி இடைவெளி நேரம் எடுக்க வேண்டுமா? உங்களுக்கு தொடர்ச்சியா வாசிக்கின்ற பொழுது? நல்ல அற்புதமான கேள்விங்கய்யா. இது இப்ப ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ம். கோயில் நிகழ்ச்சிகள்லாம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்பா கூட போய் வாசிச்சுட்டு, அப்பா ம். கூட மற்ற வித்வான்கள் கூடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சைடுல உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருந்த காலம் போய், கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த முன்னேற்றம் வந்துச்சு. ம். நிறைய கல்யாண கச்சேரிகள் எங்க பகுதிகள்ல, கோயில் திருவிழாக்கள் இப்படியெல்லாம் போய் வாசிக்க நேர்ந்தது. அதிகபட்சம் நான் வந்து 9 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா வாசிச்சேன். 9 ஹவர்ஸ். ஃபுல் கச்சேரி. 9 மணி நேரம். 9 ஹவர்ஸ் கன்டினியூவா 9 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் சாமி புறப்பாடுகள்லாம் வாசிச்சேன். வாசிக்கிறீங்க. அந்த மாரி நான் 6 ஹவர்ஸ் வந்து நெறைய டைம் ஆச்சுன்னா, யூசுவலா என்னுடைய கச்சேரி வந்து 3 ஹவர்ஸ், 3 மணி நேரம், 4 மணி நேரம் இந்த கல்யாண கச்சேரிகள், மற்ற நிகழ்ச்சிகள்ல அரசு விழாக்கள் அந்த மாரி இதுல எல்லாம் நெறைய என்னைய கூப்பிடுவாங்க. அதுல ம். வந்து 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அந்த மாரி நேரத்திற்கு தகுந்தாற் போல வாசிக்க முடியும்யா. அதிகபட்சம் என்னால தொடர்ந்து அ கலைஞனுக்கு எதிர்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் மருந்து. ஊக்கம் ஆமா. ஊக்கம் மருந்து.
அப்படி தூக்கம் வரும். இருந்துருச்சு. அந்த மாரி இடங்கள்லாம் இருந்தா 24 மணி நேரம் வாசிக்க முடியும். வாசிக்கலாம். அருமையாக சொன்னீர்கள் ஐயா. தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிக்க முடியும். நிச்சயமா. அதுக்கு நிறைய பயிற்சிகள்னு எடுத்திருக்கோம். அதாவது என்ன இப்ப நிறைய இப்போ பிராக்டிஸ் பண்ணும்போதே, பயிற்சி எடுக்கும்போதே 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் இப்படியாக நிறைய பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி அத நாங்க ம். லாபப்படுத்தியிருக்கோம். எந்த ம். ம். சூழ்நிலையிலும் வாசிக்கும்படியாக. இப்ப கூட ஆமா. நீங்க நேரடி பேட்டி பல சூழ்நிலைகள்ல ரொம்ப பிஸியா இருந்தேன் நான். இப்ப நேரடி பேட்டிங்கும்போது, நேரடி பேட்டி ரொம்ப இந்த மாரி வாத்தியங்கள் வந்து நம்ம சரியா வச்சுக்கணும்னா, ரொம்ப ஆமா. நாள் ஆயிடுச்சு. நான் மார்கழி இசை திருவிழாவுல ரொம்ப பிஸியா அரேஞ்ச்மெண்ட் ஆர்கனைசரா இருந்ததுனால என்னுடைய நிறுவனத்துல, ஆஹா. கருவியவே கொஞ்ச நாள் ஆச்சு எடுத்து. இப்போ அதனால இப்போ நேரடியா வாசிக்கும்போது, சின்ன சின்ன ஒரு சின்ன பிசறுகள்லாம் வர வாய்ப்பு இருந்தது இப்ப கூட. இருந்து. ஆமா, அந்த ஆமா. மாரி வந்து நான் லைவா நம்ம டெய்லி வாசிச்சுட்டு இருக்கிறோம். வாரத்துல 2 கச்சேரி அந்த மாரி வாசிக்கும்போது அது வராது. ஏன்னா, வராது. நம்ம அந்த வாய், உதடெல்லாம் வந்து பதப்படுத்தி இருக்கும். பதப்பட்டுரும். ஆமா, அப்படி ஆமா. ஈஸியா நம்ம வாசிக்க முடியும் ஐயா. ஏன்னா சரி. இதுல வந்து ஒரு நான் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா நம்ம வந்து முயற்சிகள் பண்ணணும்னு, இது வந்து இந்த இந்த ஏர் அப்படியே நம்ம வந்து அந்த தம்ம நிறுத்தது. இப்ப நிறுத்துறதா? வந்து உள்ள ஒரு சவுண்ட் பண்ணிட்டு, அத ம். நீண்ட நேரம் நிறுத்த வந்து முயற்சிகள் வந்து நிறைய அந்த மாரி நான் முயற்சிகள் எடுத்திருக்கேன். ஆமா, ஆமா. அப்படி பண்ணும்போது நான் அதிகபட்சமாக 56 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் மூச்சு பிடிச்சு வாசிச்சிருக்கேன். வாசிப்பு. என்னுடைய சில கிளிப்ஸ் YouTubeல இருக்கு. அதெல்லாமே நார்மலா ஒரு 30 செகண்ட்ஸ் நான் மூச்சு பிடிச்சு நிறுத்திருப்பேன். இப்ப ஜஸ்ட் நான் ட்ரை பண்றேன். இப்ப எத்தன செகண்ட்ஸ் நிக்குதுன்னு தெரியல. சும்மா ஒரு நம்ம இப்போ ஒரு ஜாலிக்காக, ஒரு வித்தியாசமான ஒரு வாசிப்பு. முயற்சிக்காக நான் சரி, சரி. செஞ்சு காமிச்சேன். சொல்லுங்க. செய்யுங்க ஐயா. அருமை. ஆம்னிகளே ஒரு கலைஞர் இணைந்திருக்கின்றார். அருமையாக வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதுபோல ம். இப்ப வந்து சில 10, 15 செகண்ட்ஸா நின்றுருக்கும். ம். அத்த அதிக அதிக 3வது முயற்சியில கொஞ்சம் அதிக செகண்ட்ஸ் நின்னேன். இப்ப கொஞ்சம் வாசிக்க எங்களுக்கு அந்த சூடு ஏறும். வாசிக்க சூடேறும். வாசிக்க பதமாகும். இன்னும் நிறைய செகண்ட்ஸ் வாசிக்க முடியும். ஏதோ ஒரு பெரிய முயற்சி. நிச்சயமா, என்னால நிச்சயமா. செஞ்சு காமிக்க முடியும். அதுக்கான கொஞ்சம் அவகாசம் வேணும். அது நம்ம அவகாசம். வாசி வாசி சூடு ஏத்தணும். பயிற்சி எடுக்கணும். ஆமாம், நிச்சயமா. மூச்சு அது பயிற்சியும் கூடுதலா செய்ய வேணும். மூச்சு பயிற்சி கூடுதலா ஆமா. செய்ய வேணும். மூச்சு பயிற்சிக்காக அதுக்காக சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சிருக்கேன். இது ம். வந்து நமக்கு அந்த இது இருக்கணும். நமக்குள்ள அந்த ஒரு கெத்து, அந்த வெறி, நமக்கு அத வந்து ஏதாவது ஒரு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இத நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலயும் செய்ய முடியும். இப்ப கூட செய்ய இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா, அது உள்ள போயிடுவேன் நான். செய்ய முடியும். நிச்சயமாக. அருமையா இருக்கின்றது. ஒரு அற்புதமான கலைஞரை நாங்கள் இன்று இணைத்த ஒரு செக்ஸோஃபோன் கலைஞர் இந்த நிகழ்ச்சியில முதலாக இணைந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு பாடலை தர முடியுமா ஐயா? என்ன பாடல்? சினிமா பாடல்? என்ன பாடல்? பழைய பாடலா? புதிய பாடல தர முடியுமா? வாசிக்கலாங்கய்யா. வாசியுங்க, புதிய வாசியுங்க. பாடலா புதிய பாடலா வாசிப்போம். ஆமா.
அருமை. அருமையான ஒரு பாடல். கண்ணான கண்ணே ஸ்ரீராமன் பாடிய ஒரு அருமையான பாடல். நேர்கள் அருமையாக ரசித்துக் கொண்டிருப்பார் நினைக்கிறேன். இந்தியாவிலிருந்தும் பலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முகநூல் வாயிலாக பலர்கள் உங்களை பற்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. சந்தோஷமான தருணமா இருக்கும் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் சிட்னி மாநகரிலிருந்து நீங்கள் சேலத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தானே ஐயா? சேலம் தானே ஐயா? ஐயா இங்க சேலம் பக்கம். அங்கிருந்து ஒரு சேலம் பக்கம். 45 கிலோமீட்டர்ல திருச்செங்கோடு. திருச்செந்தூர்ல இருந்து வாசிக்கிறீங்க. திருச்செங்கோடுங்கிறது. ஆமா. திருச்செந்தூரின் மலையோரத்தில் செந்தில் நாதன் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. ஆமா. திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. ஆ. மன்னிக்கவும் ஐயா. ஆ எனக்கும் எல்லா பகுதியும் தெரியாது. ஆனால் உங்களைப் போன்ற முகநூல் நண்பர்கள் அல்லது தொடர்புகள் இருக்கின்றபடியால் பலரோடு இணைப்பில் இருக்கின்றோம். நல்லொரு தொடர்பாளர்கள் எல்லாம் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களைப் போன்றவர்களை. அருமை. இப்ப இன்னொரு கேள்வி வருகின்றது. இப்ப நீங்கள் உங்களுடைய மாணவர்களை வைத்துத்தான் நிகழ்ச்சிகளை படைக்கிறீர்களா? அல்லது நீங்கள் வேறு ஒரு கலைஞர்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளுக்கு போவீர்களா? எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா நிகழ்ச்சிகள்? என்னுடைய தனிப்பட்ட கச்சேரிங்க ஐயா. ஆமா. என்னுடைய நான் வந்து சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ். ம். என்னுடைய கச்சேரி தான். ஃபுல்லா ஆ, என்னுடைய டீம். ஆ. நான் மையமாக இருந்து என்னுடைய நிகழ்ச்சி தான். அப்படிதான் நான் போயிட்டு வாசிச்சிருக்கேன். வாசிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆமா. வாசிக்கிட்டு சரி. இருக்கேன். கிட்டத்தட்ட சரி. ஒரு 29 ஆண்டுகள் ஆச்சுங்கய்யா. ஆமா. ஃபீல்டுக்கு வந்து. ஆமா. இதுவரைக்கும் ஒரு 3500க்கும் மேற்பட்ட கச்சேரிகள், மேடை வாசிங்க. கச்சேரிகள் நடத்திட்டு இருக்கேன். சரி. இன்னொரு பக்கம் மேடை போவோம். கச்சேரிகள் மட்டும் 3500க்கும் மேல. மேல வாசிக்கிறீங்க. இப்ப அப்படியே பிளஸ்ல போயிட்டு இருக்கு. சரி. எல்லாருக்கும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும். என்ன சொல்வது? ஒரு சினிமா பக்கம் ஒரு ஒரு பாடலை வாசிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு அப்படியான விருப்பம் ஒன்றும் ஏற்படவில்லையா? அல்லது அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கவில்லையா? அது வந்ததா? அல்லது அதுக்கான முயற்சிகளில் ஏதாவது ஈடுபட்டு வருகிறீர்களா? சினிமாவில் இல்ல பாடல்களை இல்லைங்கய்யா. அது வந்து இது அற்புதமான மிக முக்கியமான கேள்வி. ம். ஆ அது ஒரு நம்பிக்கை இருக்குங்கய்யா. அதாவது நம்ம பாட்டுக்கு நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ம். அது நமக்கு உரிய நேரத்துல இறைவன் வந்து அந்த அங்கீகாரத்த குடுப்பாருங்க. அருமை. ஆமா. சினிமாவுல வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சமுதாய அங்கீகாரம்ங்க. அங்கீகாரம். அத ஆமா. மறுக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ கலைஞர்கள், இவ்வளோ திறமையான கலைஞர்கள் வந்து சினிமா மூலமா தான் தெளிவாக அத்துணை அ மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்காங்க. சேர்ந்திருக்கிறார்கள். ஆமா. ஜனரஞ்சகமாக அத்தனை மக்களுக்கும் போய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சினிமா மூலமா தான். அதை மறுக்கவே இருக்கு. முடியாது. அது சரி. இறைவன் அருளால் இப்ப இன்று தங்களை சந்தித்தது போல, ஜெயச்சந்திர ஐயா சந்தித்ததை போல, அதுவும் ஒரு நாள் சந்திக்க சந்திக்க நேரிடும் உள்ள என்ற வாய்ப்பு. நம்பிக்கை மிக வலிமையாக இருக்கிறது ஐயா. நிச்சயமாக ஐயா. அதாவது இந்த நவீன தொழில்நுட்ப உதவி வந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட இணைக்கின்றது ஐயா. நல்ல ஒரு பாலமாக இருக்கின்றது. அ ஆமாங்க, என ஆமாங்க. எனக்கு நீங்கள் எப்படி இப்போ இருப்பீர்கள்? எங்கே இருப்பீர்கள்? என்னுடைய தந்தையாரே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. ம். இந்த வகுப்புகள் நடத்துறது, இங்க வந்து இசை வகுப்புகள் நடத்திக்கிட்டு, இந்த மியூசிக் ஆமா. ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீ வந்து உன்னுடைய சென்னை, மும்பையான பெருநகரங்கள்ல சென்று நீ உன்னுடைய இசை திறமைய நீ வெளிப்படுத்தி, பல நாடுகள், பல சபாக்கள் இப்படியெல்லாம் நீ உன்னுடைய டிராவலிங் அமைச்சுக்கலாம். நீ வந்து இங்க ஒரு மத்த ஊர பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்ன மிட் டவுன். இன்னும் அ ஆமா. ம ஒரு ஒரு நகரம். அ ஒரு மீடியம் நகரம். மீடியமான ஒரு நகரம். இந்த ஆமா. நகரத்துல இருந்துட்டு நீ என்ன செய்ய முடியும்? இல்ல அப்ப நான் வந்து உறுதியா சொன்னேன். என்னுடைய மண்ணுல, சொந்த மண்ணுல சங்கீதம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. ரொம்ப ம். இங்க வந்து என்னுடைய ஊர்ல சங்கீதம்னா என்னன்னு கேட்டாங்க. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால நான் இந்த வகுப்புகள ஆரம்பிச்சு, ம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து போயிருக்காங்க. ஆமா. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு 30, 40 இசை மாணவர்கள் என்கிட்ட உருவாகி, அ ப கச்சேரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலதரப்பட்ட வாய்ப்பாட்டுல, வீணையில, கீபோர்ட்ல, ட்ரம்ஸ்ல, ஆமா. சாக்ஸாஃபோன்ல இப்படியாக கச்சேரிகள் நிகழ்த்தி கொண்டோம். இசை ஆசிரியர்களாக கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல, காலேஜ்ல இப்படி இசை ஆசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டு இசை சேவை செய்து வருகிறார்கள். இந்த மண்ணுல இசைய விதைச்சிருக்கேன், சங்கீதத்த விதைச்சிருக்கேங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வெற்றி எனக்கு நிச்சயமா. ஒரு இந்த நிமிர்த்தி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இன்று கூட நீங்கள் முகநூலில் பார்த்ததாக சொன்னீர்கள். ஆ ஆமா. மார்கழி சங்கீத ஆமா. உற்சவம் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆமா.
கடுமையான ஆஃப்டர் கொரோனா கடுமையான பொருளாதார நெருக்கடிகளும் கூட என்னுடைய மனதை தளர விடாமல் அதை மிகுந்த சிரமங்களுக்கிடையே அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, சவுத் இந்தியா மட்டுமல்ல, இசை உலகமே இன்று ஒரு தனி மனித முயற்சியால் ஒரு மாதம் சங்கீத உற்சவம் ஒரு இன்டீரியரான ஊர்ல, சென்னை, மும்பை அந்த மாதிரி கோயம்புத்தூர் பெரிய நகரங்களை காட்டிலும் என் ஊர் பார்க்கும்போது ரொம்ப உள்ள இருக்கு. இந்த ஊர்ல இதை வந்து செய்யறாங்களா, எல்லா இசை நண்பர்கள் நல்ல ஆத்மாக்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் அன்பும் ஆதரவும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். அது மிகப்பெரிய என்னுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த மண்ணில இருந்து நான் இந்த சாதனை நிகழ்த்தி இருக்கிறேன். நான் பெருமையோடு இருக்கிறேன். உண்மையாக, அதாவது நான் என்னுடைய வேலை தளத்திலிருந்து என்னுடைய தேநீர் இடைவெளிக்கு வருகின்ற பொழுது 10:30 மணி 11 மணி ஆஸ்திரேலிய சிட்டி நேரம் உடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்தது. ஒரு 5 நிமிடம் பார்த்திருப்பேன். அதை பார்த்துவிட்டு நீங்கள் ஒரு கீபோர்டோடு ஒரு இடத்துல அமர்ந்திருந்தீர்கள். சாய்ந்து ஒரு பக்கமாக கிளாரிட்டி நல்ல வடிவாக இருந்தது. பார்க்கவும் சந்தோஷமாக இருந்தது. இசை நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வேலை காரணமாக உள்ளுக்கு சென்று விட்டேன். அருமையாக தொடருங்கள் ஐயா. பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தின் பல மூலையில இருந்து. ஆகவே உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யுங்கள். இன்னொரு பாடலை தாருங்கள் ஐயா. நிறைவாக இன்னொரு அருமையான ஏதாவது ஒரு பாடலை தாருங்கள். சினிமா பாடல் உண்டே. நீங்கள் அருமையாக பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். நீர்களுக்காக இன்னொரு பாடலை தாருங்கள் ஐயா. ஐயா, நம்ம தமிழ், அதனால நாம் இணைந்திருக்கோம். ஆமா, உலகத்திற்கே மூத்த மொழி, அவ்வளவுதான். அது அப்படி ஒரு சிறப்பு. அது பெரிய விஷயம். அதுல தமிழனாக பிறந்ததெல்லாம் மாபெரும், என்ன சொல்றது, நமக்கு ஒரு வீரம் இருக்கு, நமக்கு பேச்சிலையும் நம்மளுடைய செயலிலையும். அதன் வகையில உலகத்து மொழிகளிலேயே விளையாண்டவர் வந்து என் ஐயன் அருணகிரிநாதர் ஐயன். ஆமா, உலக மொழிகளில் அந்த மாதிரி யாரும் விளையாடவில்லை என்று நினைக்கிறேன். நம்ம தமிழ் மொழியில விளையாண்டிருக்கார். அது ஒரு பாடல் அதுல உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். அந்த முத்தை தருவத்தி திருநை அத்திக்கரை சத்தி சரவண அந்த ஒரு பாடல் போதுமை. அந்த பாடலை வாசி நிறைவு செய்கிறேன். 3500 கச்சேரிகளுக்கு மேல நான் மேடை கச்சேரிகள் நிகழ்த்தியுள்ளேன். அதில் 3000 கச்சேரிகளாவது இந்த திருப்புகழ் வாட்சிதான் என்னுடைய கச்சேரி நிறைவு செய்யணும் ஐயா. இது எனக்கு பெரிய பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறது. இன்று சவுத் இந்தியாவுக்குள்ள நிறைய சாக்ஸோபோன் கலைஞர்கள் இந்த முத்தை தருவத்தி திருநை திருப்புகளை வாசிக்க நான் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையாக இந்த நேரத்தில் நான் அதை பதிவிடுகிறேன். நிச்சயமாக ஐயா, தாருங்கள் ஐயா. அறிவியலும் அருமை. கேட்கின்ற பொழுது சொல்வார்களே, இந்த தமிழில் அந்த புல்லரிக்கின்ற ஒரு உணர்வு சந்தோஷமாக இருக்கிறதையே அருமையாக இருக்கின்றது. ஒரு இந்தியாவில் இருந்து ஒரு தொழில்நுட்ப உதவியோடு ஒரு கருவியை வாசிப்பது என்பது சரியான கஷ்டம் ஐயா. அதாவது ஒரு பெரிய ஒரு கருவி, தொழில்நுட்ப உதவிகள், ஒரு சின்ன இடத்திலிருந்து வாசிக்கிறீர்கள் ஐயா. மிகவும் அருமையாக கிளாரிட்டியாக வந்திருக்கிற ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி 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 ஐயா. ஏடிபிசியினுடைய அத்தனை நேயர்களுக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக நானும் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கும் மிக வாழ்த்துக்கள், நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. அதே வேளையில உங்களுடைய பல வேலை பழக்களுக்கும் மத்தியில் இந்த தொழில்நுட்ப உதவிகளை எல்லாம் உங்களுடைய
மாணவர்களோடு இணைந்து செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கலை பயணம் மேலும் வளர வேண்டும், இன்னும் பல விருதுகளையும் பல மாணவர்களையும் உருவாக்க வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்தது போல சினிமாவிலும் வாசித்து நல்ல ஒரு பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் கலை மாமணி கலாநிதி டாக்டர் மாணிக் ஜெயக்குமார் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.